நீலம் என்கின்ற வார்த்தை ரஞ்சித் திரையுலகிற்கு வருவதற்கு முன்னால் வரைக்கும் அது ஒரு சாதாரண சொல்லாகத்தான் இருந்தது. நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற ஆடைக்கு வெண்மையாக்குறதுக்கு பயன்படுற ஒரு சொல்லாகத்தான் இருந்தது. ரஞ்சித்தின் திரையுலக வருகைக்கு பின்னால் நீலம் என்கின்ற சொல் ஒரு புரட்சி சொல்லாக மாறி இருக்கிறது. அந்த பெருமை முழுவதும் ரஞ்சித்திற்கே போய் சேரும். இன்றைக்கு நீலம் என்கின்ற பெயரை கௌரவமாக சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால், ரஞ்சித்துக்கு அவரை ஒரு இயக்குனராக பார்க்க முடியாது. ரஞ்சித்திற்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கிறது. நான் ரஞ்சித்தை அப்படித்தான் பார்க்கிறேன். ரஞ்சித் வரும் காலங்களில் ஒரு பெரும் படையை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக போகிறார் என்பது நிச்சயமாக மறுக்க முடியாத உண்மை. கட்சி பாட்டு கூட ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சித்தன் பாடினாப்புல. ஆமாம், அதனால் பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இந்த மார்கழி அப்படின்னு சொன்ன உடனேயே பஜனை தான் நமக்கு சின்ன வயசுலேருந்து கேட்டது. மார்கழினாலே பஜனை மட்டும்தான் நமக்கு இருந்தது. அந்த பஜனையை எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு அந்த மங்கள இசையிலிருந்து மக்கள் இசைக்கு கொண்டு வந்த ரஞ்சித்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு அங்கீகாரத்தை பெற்று ஒரு பொது சமூகத்தில் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் அந்த மக்கள் இசையை நடத்தி சிறிய அரங்கில் தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு மைதானத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இத்தனை மக்கள் அதுக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு இதுக்காக உழைத்த அத்தனை பேருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதிலும் குறிப்பாக நான் ரசித்தது, இங்கே உட்கார்ந்துருக்க கலைஞர்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட கலைஞர்கள், என்னுடைய ஊர், அதனால அந்த பாசம் வேற. ஆனால் இங்கே நான் உட்காரும் போது அமரும் போது நாக்பூர்லேருந்து வந்த இசை இருக்கு இல்லையா, அந்த இசை தான் அந்த நாக்பூர் இசை, அந்த நாக்பூர் சிந்தனை விரட்டி அடிக்கிறதுக்கு உண்டான இசையாக இருக்கிறது. இன்றைக்கு நாக்பூர் என்றாலே வேற ஒரு சிந்தனை. அதுக்கு சாவுமணி அடிப்பதை போல் இங்கே அடித்ததுக்கு அதை கொண்டு வந்து சேர்த்த ரஞ்சித்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரஞ்சித்தை இப்படியே நான் இன்னும் மிகப்பெரிய உயரத்தில் பார்க்கணும். சித்தன் பாடியது போல வழிநடத்துகிற தலைவராக எனக்கு அது பின்னாடி பாபா சாஹிப் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது வெறும் புகைப்படம் அல்ல, ஒரு மானுடத்தின் அடையாளம். அதை வெறும் புகைப்படம் கடந்து போயிட முடியாது. இன்றைக்கு மக்களுக்கான தலைவர்களை எல்லாம் அழிப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வேற வேற மேடைகளில் ஏறி வேற வேற தேசிய சிந்தனைகளை பேசுவதாக சொல்லிக்கொண்டு அப்படி இருக்கிற இடத்துல நாம் இது போன்ற புகைப்படங்களை, இது புகைப்படம் அல்ல, இந்தியாவின் அடையாளம், இந்திய மக்களின் அடையாளம், நான் போற்றுகின்ற ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை எப்பொழுதுமே தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற ரஞ்சித்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி ஒரு மக்கள் இசை நிகழ்ச்சியில் என்னை கலந்துக்கிற செய்ததுக்கு நான் ரஞ்சித்துக்கு நன்றி சொல்றேன். வாழ்த்துக்கள் ரஞ்சித், உங்களுடைய பயணம் இன்னும் மென்மேலும் வளரணும். ஒரு 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 சகோதரனை நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.